வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சுவையான மணமான ஒரு புது விதமான பிஸ்பெல்லாபாத் சாதம் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: முள்ளங்கி 3, ஒரு ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் 1 எடுத்துக்கோங்க, 2 ஸ்மால் சைஸ் ஆனியன் பொடியாக நறுக்குனது, தக்காளி மீடியம் சைஸ் 2, கொத்தமல்லி கறிவேப்பிலை. அடுத்து புளி, தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ் நாங்கள் ஊற வச்சுருக்கோம். அடுத்துக்கு தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், அடுத்து பெருங்காயம், இதெல்லாம் எடுத்துக்கோங்க. பிஸ்பெல்லாபாத் பவுடர் நாமளே தயார் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி எம்டிஆர் பிஸ்பெல்லாபாத் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். வாங்க. அதுக்கு முன்னாடி அரிசி 1 கிளாஸு, பருப்பு அரை கிளாஸ் ஊற வச்சுருக்கோம். நான் தண்ணி ஊற்றுற அதே கிளாஸில் தான் நான் ஊற வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அரிசி, அதுக்கு 4 கிளாஸ் நீங்கள் தண்ணி ஊற்றணும். ஏன்னா குழன்னு இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் செய்கிறேன் அப்போவும் குழன்னு வரதில்லை, கொஞ்ச நேரத்தில் அது இறுகிடுது அப்படின்றாங்க. அதுக்கு நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றணும். 1க்கு 4 ஊற்றுங்க. அந்த கிளாஸில் தான் நான் ஊற்றுறேன். அடுத்து பருப்பு ஒரு அரை டம்ளர் போட்டிருக்கிறதுனால அதுக்கு 1 கிளாஸ் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் நம்ம 5 கிளாஸ் தண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பிஸ்பெல்லாபாத் பவுடரில் நிறைய வெஜிடபிள்ஸ் போடலாம், நம்ம இஷ்டம் தான், நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், முள்ளங்கி மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கேரட்டு, முருங்கைக்காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, அதுக்கு தேவையான உப்பு சிறிதளவு போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை நம்ம விசில் வச்சு மூடிடலாம். இது நல்லா குழைய வரணுங்க. அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். சாதாரணமாக நம்ம சாம்பார் சாதம் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். இல்லைனா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சமையல் எண்ணெய் எது ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. அடுத்து கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து வெந்தயம் சிறிதளவு, நல்ல வாசனை இருக்கும் நமக்கு வெந்தயம் ஆட் பண்ணுறப்ப தான். அடுத்து கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, மோஸ்ட்டு கடுகு போட்டோம். இப்போ கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா செவந்து வரட்டும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து போடுங்க. கொலன்னு வர்ற அளவுக்கு நீங்கள் குக்கரில் அந்த சாதமும் பருப்பும் போடணுங்க. அடுத்து சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், கலர் செவந்து வந்துடுச்சு. இந்த சின்ன டெக்னிக்கு நம்ம ஃபாலோ பண்ணவே நமக்கு ஃபுட்டில் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாருமே ஒரு குழம்பு வச்சு சேர்த்துருவாங்க, அவ்வளோதான். பாருங்கள், 2 மீடியம் சைஸ் ஆனியன் அரிஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் காய் இல்லாமல் நம்ம ஆனியனே கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டு செஞ்சாலுமே சூப்பராக இருக்குங்க. அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பிஸ்பெல்லாபாத் ஒரு சிலர் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெல்லம் சேர்த்துவாங்க, பெங்களூர் சைட்லாம். அதோட அந்த பட்டை, லவங்கம், அதோட ஃப்ளேவரெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக சட்டுப்புட்டுன்னு செஞ்சிடக்கூடிய ஒரு சாப்பாடு. சுட சாப்பிட்டோன்னாங்க. இதை வச்சு சாப்பிட்றதுன்றது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது, கெட்டியாகிடும். நான் சொன்னேன் இல்லைங்களா, அதனால தான் நம்ம அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுறோம். நல்லா குழன்னு எடுத்து சாப்பிட்றதுக்கு சுட மணமாக நல்லாயிருக்கும். ஆனியன் நல்லா வதங்கட்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குக்கிங் ஒரு ஹார்ட்டு தான். எல்லாரும் எல்லாம் போட்டாலுமே டேஸ்ட் வராது. அதை செய்கிற விதம், அதுக்கான டைமிங் நாம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா தான் நமக்கு கரெக்டாக வரும். 2 தக்காளி, பழுத்து தக்காளி சொன்னோம் இல்லைங்களா, ரொம்ப மீடியம் சைஸ் தான். ஏன்னா புளியும் ஆட் பண்ணுறோம், அதனால் நிறைய தக்காளி போட்டுறாதீங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. எல்லாத்துக்குமே அந்த டைமிங் இருக்கும். நாம் ஒரு 1/4 மணி நேரம் சமையல் 5 நிமிஷத்தில் முடிக்கணும்னா அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அடுத்து பெருங்காயம் கொஞ்சம், இது நல்ல ஸ்மெல் வரும், நல்லாயிருக்கும். பெருங்காயம் கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணுங்கள். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஆக்சுவலாக நம்ம சாம்பார் செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த பிஸ்பெல்லா பவுடர் போடுறப்ப அதோட வாசனை நல்லாயிருக்கும். நல்லா கழுவி நறுக்கி வச்ச முள்ளங்கி, அடுத்து ஒரு கத்திரிக்காய், இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் முருங்கைக்காய், கேரட்டு, உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த காய் போட்டுக்கோங்க.
எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு எல்லா காயும் நல்லா வதக்கிடுங்க. இது சாம்பார் சாதம் தானே, செய்ய தெரியாதான்னு நினைப்பீங்க. சாம்பார் செஞ்சு சாப்பிட்றது வேறு, இது அப்படியே நம்ம குக்கரில் ஏற்கனவே குழைய வச்சதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அப்போ நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க போதும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பெங்களூர் சைடில் இதில் வெல்லம் சேர்த்துவாங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நிறைய மிளகாத்தூள் போடாதீங்க. அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம சூடாக தட்டில் அப்படியே உடனே போட்டு சாப்பிட்ணுங்க. அடுத்து தனியாத்தூள். நிறைய மசாலா கூட இதுக்கு கிடையாதுங்க. நிறைய ஆட் பண்ணாலும் மசாலா நல்லா இருக்காது. ரொம்ப சிம்பிளாக செய்யறதுக்கு இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. அடுத்து தேவையான அளவு உப்பு. நம்ம சாதத்திலே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலக்கி விடுங்க. இது புதுசாக சமையல் இப்போ தான் செய்ய போகிறன்றவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். சமையலே ஒரே சாப்பாடே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க இல்லையா, அது மாதிரி தான். தண்ணி இப்போவே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் நல்லா அந்த ஆயிலில் வதங்கட்டும். ஓரளவுக்கு நல்லா கலர் வந்துடுச்சு பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் வதங்குற அளவுக்கு, நிறைய தண்ணி வேணாம், அந்த காய் வதங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அந்த எம்டிஆர் பிஸ்பெலாபாத் பவுடர் ஒரு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் அளவில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது போட்ட உடனே உங்களுக்கு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். சீக்கிரமாக செய்யறதுக்கு இந்த பவுடர் நம்ம வாங்கிக்கலாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்குது. எம்டிஆர் பிஸ்பெலாபாத் பவுடர் கொடுங்கன்னா. அடுத்து ஊற வச்ச புளியையும் அதில் வடித்து எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எவ்வளோ தண்ணி ஊற்றினாலுமே இது கெட்டியாகிடும் நம்ம சாப்பாடு. அடுத்து குக்கர் சாப்பாடு மூடி வச்சுருங்க போட்டு நம்ம அந்த குழம்ப. இப்போ குக்கரில் நம்ம சாதம் ஊற வச்சோம் இல்லையா, பருப்பு, அடுத்து ரைஸும் போட்டோம் இல்லைங்களா உப்பு போட்டு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அது குழஞ்சி வந்திருக்கு அப்படின்றத காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஆயிருக்கு. இதுவே இன்னும் கூட குழஞ்சி வரணும், நம்ம கலக்கிக்கலாம் இப்போ அதை. ஏன்னா பருப்புலாம் அடியில் தங்கியிருக்கும். எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு நம்ம ஈக்குவலாக போட மாட்டாங்க, ஒரு 1/2 கிளாஸ் போட்டாவே போதும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, வேணுன்றவங்க. பருப்பு சாதம் மாதிரி ஆகிடும். அப்புறம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போவே நெய் நான் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் அதை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டு நெய் ஆட் பண்ணிங்கன்னா அந்த வாசனை சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப. நல்லா குழக்குழன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொதிச்சுட்டு இருந்தது இல்லையா வானல்ல, அதை தூக்கி இதில் கலக்குங்க, மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா. அதே மாதிரி பாருங்கள், இப்போ இது கலக்கிட்டு இது இன்னுமே உங்களுக்கு தண்ணி ஆகலை, கொலன்னு வரலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, அதே டைமில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க அதே டைமில் கடாயில் கொஞ்சோண்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஹீட் பண்ணி கலந்துட்டிங்கன்னா அதோட மேட்ச் ஆகிடும். நீங்கள் வெறும் பச்சை தண்ணியும் அப்படியே எடுத்து கலந்தீங்கன்னா அது வரைச்சிக்கும். சுடுதண்ணி அதே சேம் டைம் சைட் பை சைட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை கலக்கிட்டு இருக்கப்பவே தேவையில்லைனாலும் பரவாயில்ல, ஒரு கிளாஸ் தண்ணி கொதிக்க வச்சிடுங்க. அதை சேர்த்து இன்னும் நமக்கு நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வரணும்னா அதையும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுடலாம். பாருங்கள் வாசனை கலக்கும் போதே கமகமன்னு வருதுங்க. ரொம்ப சிம்பிள் பாருங்கள். ஏதாச்சும் மசாலா போட்டோமா, மிளகாத்தூள், தனியாத்தூள், பிஸ்பெலாபாத் பவுடர், அவ்வளவுதான். இந்த பெருங்காயம் வாசனை, இந்த பிஸ்பெலாபாத் பவுடர் வாசனை மணமாக இருக்குங்க. இந்த சுட சுட இந்த மழைக்காலம் அந்த மாதிரி மூடிட்டுருக்கு இல்லையா, அந்த டைமில் நாம் இதோட ஒரு சிப்ஸோ இல்லை உருளைக்கிழங்கு ஃப்ரையோ வச்சு சாப்பிட்டோம்னா
அற்புதமாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பழமொழியே இருக்குது இங்கிலீஷ்லேயே, டு என்டர்ஸ் மேன்ஸ் ஹார்ட் என்டர்ஸ் த்ரூ ஹிஸ் ஸ்டொமக்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு வந்து சமையல் மூலமா வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம் அப்படின்றதுக்கு ஃபுட்டை வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்கிற விதத்தை பொறுத்து இருக்குது சாப்பாடு. நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவே கொலன்னு தான் இருக்குதுன்னு நம்ம நினைப்போம். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே இறுகிடும். பாருங்கள், பிளேட்டிங் பண்ணிவிட்டேன். போட்டுட்டு இந்த கன்னடா சைட்லலாம் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் காரா பூந்தி சேர்த்திப்பாங்க. பக்கோடா இல்லை ஃப்ரை ஏதாச்சும் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்குங்க. நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் பார்த்துட்டு விட்டுறாதீங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு புது டிஷ்ஷோடு பார்க்கலாம். இல்லைன்னா வேறு ஏதாச்சும் டாப்பிக்கும் நாம் பார்க்கலாம். இதை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. யம்மி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.